ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 26 ஜனவரி ரிபப்ளிக் டே பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டே, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட செலிப்ரேஷன்ஸ் என்ன, இது ஏன் வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம 1947 15th ஆகஸ்ட்டில் வந்து இண்டிபெண்ட் ஆனாலும் 1950 தான் 26 ஜனவரி அப்போது நம்மளுக்கான கான்ஸ்டியூஷன் ரூல்ஸை வந்து எழுதிட்டோம். அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணவர் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அவர் தான் வந்து ஒன் ஆஃப் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ஸ் இன் த வேர்ல்டு. பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எவ்ரி சிட்டிசனுக்கும் போகணும் அப்படின்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷனை டிஃபைன் பண்ணி ஆர்கிடெக்ட் பண்ணவர் அவர் தான். ஒவ்வொரு தடவையும் ஜனவரி 26 வரும்போது நம்மளுக்கு சாக்ரிஃபைஸ், நம்மளோட விஷன், நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ட்ரீம் அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த நாளில் நம்மளோட பிக்கஸ்ட் ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தா, கிராண்ட் பரேட் நடக்கும். கரட் பிரியா பாத் இன் நியூ டெல்லியில் நடக்கும். அதில் வந்து நம்மளோட பரேடில் என்னென்ன ஷோகேஸ் பண்ணோம்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த்து, டிசிப்ளின் ஆஃப் அவர் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ஸு, அட்வான்ஸ்டு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டோட கல்ச்சர்ஸை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் பெர்ஃபார்மிங் பேட்ரியாட்டிக் டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பரேடு வந்து இந்தியாவோட யூனிட்டி இன் டைவர்சிட்டி அண்ட் ஃபில்ஸ் எவ்ரி இந்தியன் ஹர்ட் வித் ப்ரைட். ரிப்பப்ளிக் டே வந்து செலிப்ரேட் அக்ராஸ் த கண்ட்ரி. எல்லா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ், ரெசிடென்சியல் சொசைட்டிஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேட்ரியாட்டிக் சாங்ஸ், டான்ஸ், ஸ்பீச்சஸ், நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. இது இது எதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன் மேலே நம்ம வச்சுருக்கிற ரெஸ்பெக்ட், லாஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது, நம்மளோட யூனிட்டி, பீஸ் அண்ட் ஈக்குவலிட்டி. இந்த இந்தியாவோட ஃப்யூச்சர் வந்து நம்மளை மாதிரி சிட்டிசனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கணும். இந்த ரிப்பப்ளிக் டேயில் நம்ம ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கணும். அவர் கான்ஸ்டியூஷன் டு வேல்யூ பண்ணணும். ஒரே இந்தியாவுக்காக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்.